ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். தமிழ்ச்சுவை யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். எல்லாருக்கும் பொங்கல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஆண்டாக அமையும். டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காகவும் ரிசல்ட்டுக்கு அடுத்து சிவி, அதுக்கப்புறம் வைவா வாஸ், அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ், இது எல்லாத்துக்காகவும் காத்துட்ருக்க என் அன்பு தோழர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு மற்றும் பொங்கல் சிறப்பாகவும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் வழிகாட்டும் என்பதை நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் ஓரளவுக்கு இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்துட்டோம். ஓரளவுக்கு அது ரிலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதை விட குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே அந்த கட் ஆஃப் பார்க்காதவங்களாக இருந்தால் நீங்கள் என்னுடைய இந்த பழைய வீடியோவை பாருங்கள், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவினா என்ன, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ், அந்த வைவாவாஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை ஹலோ. யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாக்கா இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லலாம். Today we are going to discuss about assistant professor exams ரிசல்ட் எப்படி வரும், சிவி ப்ராசஸ் அண்ட் வைவா வாஸ். இந்த ரிசல்ட்டுன்றது எப்போ ஒரு டென்டேட்டிவாக எப்போ விடலாம், இந்த டேட்டில் விட்டாக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாமே முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அசஸ்மெண்ட். சிவி ப்ராசஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்தது சிவி, அப்புறம் விவா அப்படின்றது தான். ஓகே, இந்த வீடியோவோட முதல்ல எக்ஸாம் ரிசல்ட் வென் லைக்லி டு கம், எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அடுத்த மாதம் ஆல்மோஸ்ட் ஜனவரி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிப்ரவரியை எதிர்பார்க்குறோம். பிப்ரவரியோட செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கு கண்டிப்பாக வந்துடும். ஃபஸ்ட் வீக்கில் வந்தால் கூட நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த ஷார்ட் டைமில், அதாவது பிஃபோர் எலெக்ஷன் கமென்ஸ்மெண்ட், நாம் இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பிப்ரவரி செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூக்கான அந்த ப்ரிப்பரேஷனை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது சிவி ப்ராசஸ். எப்படி, ஹவு கேன் பி சிவி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய எம்சிக்யூ மார்க்ஸும் அது கூட டிஸ்கிரிப்டிவ் மார்க்ஸும் சீனியாரிட்டி அந்த 15 மார்க்ஸ் அது சேர்த்து உங்களுக்கு சிவிக்கான அந்த லிஸ்ட், அதாவது வைவாவுக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சியில் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ போனீங்கன்னா இன்டர்வியூக்கு தான் போவீங்க, ஃபைனல் லிஸ்ட் விட மாட்டாங்க. ஆனால் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே என்ன பண்ணுவாங்க, அந்த அண்டர் கிரவுண்ட், அது மீன்ஸ் அது கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கேயே முடிச்சுடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். வர்றவங்களை டக்கு டக்குன்னு இன்வைட் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு 10-15 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க அங்கே. உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இன்டர்வியூ கூப்பிட்றாங்களோ அத்தனை பேரையும் ஈஸியாக அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து அந்த சீனியாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு. எம்சிக்யூ மார்க்ஸ், டிஸ்கிரிப்டிவ் மார்க்ஸ், இது ரெண்டுத்தில் இருக்கிற மார்க்கு வச்சு என்ன பண்ணுவாங்க, நான் சீனியாரிட்டி ஆஸ்பிரண்ட்ஸுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் விட்டு சிவி கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து சிவி ப்ராசஸ். சிவிக்கு என்ன பண்ணணுன்றதுனா உங்களுக்கு தெரியும். நீங்கள் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அதாவது அப்லோட் பண்ணிங்களோ, பிடிஎஃபாக அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். கூடவே அதுக்கு தேவையான ஆதார் கார்டு மஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஃபோட்டோஸ், எதெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல்னு தோணுதோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துன்னு போங்க, எதையும் விடக்கூடாது. சரிங்களா?
சரி, ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வைவா வாய்ஸ். இது இந்த காணொலியோட மிகப்பெரிய டாஸ்க் இதுதான். நம்ம எதை அதிகமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வைவா வாய்ஸ்னால் என்ன, வாட் இஸ் வைவா வாய்ஸ்? எ வைவா வாய்ஸ் ஆஃபன் சிம்பிளி கால்டு எ வைவா. எல்லாருமே வைவா வைவான்னு சொல்லி பழகிட்டாங்க. அதனால் எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லுவாங்க, வைவான்னு சொல்லிடுவாங்க. இஸ் அன் ஓரல் எக்ஸாமினேஷன் ஆர் இன்டர்வியூ. அது வந்து வாய்மொழி தேர்வு அல்லது வந்து ஒரு நேர்காணல். வேர் யூ ஆர் ஆஸ்க்டு கொஸ்டின் டு அசஸ் யுவர் நாலேஜ். அவங்க கேள்வி கேட்பாங்க, உங்களுடைய அந்த திறமையை, அதாவது உங்களுடைய அறிவை சோதிக்கிறதுக்காகவும் அதை கணக்கிடுவதற்காகவும், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய அந்த புரிந்து கொள்ளும் திறனை அவங்க அசஸ் பண்ணுறதுக்கும், அண்ட் எபிலிட்டி டு அப்ளை வாட் யூ ஹாவ் லேர்ன்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தேர்வு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நீங்கள் என்னென்னலாம் கற்றுட்ருக்கீங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அந்த திறனை எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு தேர்வு தான் அந்த ஓரல் எக்ஸாமினேஷன் ஆர் இன்டர்வியூ ஆர் வைவா வாய்ஸ். அப்போ இட்ஸ் காமன்லி யூஸ்டு இன் அகடமிக் செட்டிங்ஸ். பொதுவாக இது எங்கன்னாக்கா கல்வி சார்ந்த நிறுவனங்களில் இது பயன்படும். அதனால தான் இதுக்கு பேர் வைவா வாய்ஸ்னு வச்சிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாக்கா இன்டர்வியூன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதிட்டு வர்ற உங்கள் ஆசிரியர்களுக்கு அது வைவாவாக அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போது இட்ஸ் காமன்லி யூஸ்டு இன் அகடமிக் செட்டிங்ஸ் சச் அஸ் பிஹெச்டி. யாரெல்லாம் பிஹெச்டி முடிக்கிறாங்களோ, டிவைசஸ் ஆர் மாஸ்டர்ஸ் தீசிஸ், யாரெல்லாம் மாஸ்டர்ஸ் தீசிஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்களோ, பட் கேன் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் ஜாப் இன்டர்வியூஸ் சம்டைம்ஸ். சில அதாவது நம்ம ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் இன்டர்வியூஸில் வைவா என்ன பண்ணுறாங்க, இன்க்ளூட் பண்ணுறாங்க. பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கும் எம்ஃபில் ஸ்காலர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகிறவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு ப்ரொஃபஷனல் அசஸ்மெண்ட், ஒரு அதாவது தொழில்மயப்பட்ட ஒரு அசஸ்மெண்ட்டாக இதை நம்ம என்ன பண்ணலாம், கருதலாம். அப்போது வைவா வாய்ஸ் என்றது ஒரு ஓரல் எக்ஸாமினேஷன் ஆர் இன்டர்வியூன்னு சொல்லலாம். இதில் உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய எபிலிட்டி, அப்ளை வாட் யூ ஹாவ் லேர்ன்டு, இதெல்லாம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் கற்றுக்கினது எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த தேர்வோட நோக்கம். ஓகே. டியூரிங் எ வைவா நடந்துட்டுருக்கப்ப யூ கேன் எக்ஸ்பெக்ட் டு பி ஆஸ்க்டு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். அவங்க கண்டிப்பாக ஒரு நேருக்கு நேராக அவங்கள உட்கார வச்சு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. தட் சேலஞ்ச் யுவர் திங்கிங். ஆக்சுவலாக கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் கொடுத்து அதை அப்படியே அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது வேறு. ஒருத்தவங்க உங்களுக்கு நேராக ஒரு கேள்வி கேட்கும்போது அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்ச் யுவர் திங்கிங் அண்ட் ரெக்வயர் யூ டு ஆர்டிகுலேட் யுவர் ஐடியாஸ் கிளியர்லி. எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் அதை ஆர்டிகுலேட் பண்ணி அந்த ஐடியாஸை கிளியராக நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய தேவை. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் தேவைப்படுது, இந்த வைவா தேவைப்படுது. த கோல் இஸ் டு எவால்வேட் நாட் ஜஸ்ட் வாட் யூ நோ. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றதை அவங்க எடை போடுறதுக்கான அந்த விஷயம் கிடையாது. அது அவங்களுடைய மோட்டிவும் கிடையாது, அது அவங்களுடைய கோலும் கிடையாது. பட் ஹவு வில் யூ கேன் திங்க் கிரிட்டிக்கலி. ஆனால் நீங்கள் எவ்வளோ கிரிட்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ண முடியுது, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடியுது, அண்ட் கம்யூனிகேட் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ். நீங்கள் அதாவது சிக்கலான ஐடியாஸை நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறதுன்றதை மட்டும் அவங்க எவாலுவேட் பண்ணாமல் எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த வைவாவுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஓகே, சம் கீ டிப்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் அ வைவா இன்க்ளூட். யாரெல்லாம் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்களோ, கண்டிப்பாக எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்ல முடியாது, யாரும் வந்து சுத்தமாக ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு இந்த வைவாவை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ஜிஎல்ஆர் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு ஈஸி பார்ட்டாக இருக்கலாம், அல்லது புதுசாக வர்றவங்களுக்கு அது வந்து இட் கேன் பி எ டஃப் டாஸ்க். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கும் அது டஃப் தான், இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு அது புதுசாக வர்றவங்களுக்கு அது டஃப்பாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வைவாவை நீங்கள் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போகிறதுக்கு சில கீ பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நோ யுவர் மெட்டீரியல் இன்சைட் அவுட். உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கிற விஷயங்களில் பேசிக்கான விஷயங்களை நல்லா என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணணும். பி ப்ரிப்பேர் டு டிஸ்கஸ் யுவர் ரிசர்ச் ஆர் டாபிக் இன் டெப்த். நீங்கள் எம்ஃபிலுக்கு பிஹெச்டிக்கு கண்டிப்பாக ஒரு தலைப்பை எடுத்து நீங்கள் வந்து அதை ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு தேவையான தீசிஸ் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, வைவா அங்கே அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ த சேம் பேட்டர்ன் வில் ஹேப்பன் இன் த வைவா வாய்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஆர்பி. அப்போது டிஆர்பியில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேட்டர்னில் நீங்கள் கொஸ்டினை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். நீங்கள் என்ன பிஹெச்டி தலைப்பு எடுத்தீங்களோ அல்லது எம்ஃபிலுக்கான தலைப்பு எடுத்தீங்களோ, தட் கேன் பி மோர்
கொஸ்டினபிள் ஏரியா. ஓகேங்களா? அதுதான் அதிகப்படியான ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ஏரியாவாக இருக்கும். ப்ராக்டிஸ் யுவர் ரெஸ்பான்சஸ். அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஆன்டிசிபேட் காமன் கொஸ்டின்ஸ் வைவாக்கு அல்லது இன்டர்வியூக்குன்னு ஒரு காமனான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அப்போ என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும்? டெல் அஸ் சம்திங் அபவுட் யூ, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு பிஃபோர் என்டரிங் த வைவாஸ் ரூம். ஓகேங்களா? அப்போது இந்த கேள்விக்கு எல்லாருமே தயாராகிறது ரொம்ப நல்லது. அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது. அப்போ ப்ராக்டிஸ் யுவர் ரெஸ்பான்சஸ். ஆன்டிசிபேட் காமன் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக காமனான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அந்த கேள்விக்கான ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டே காம் அண்ட் கான்ஃபிடென்ட் வென் யூ என்டர்ட் ஆர் பிஃபோர் அந்த பேனலுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கும்போது யூ ஷுட் ஸ்டே காம் அண்ட் கான்ஃபிடென்ட். டேக் யுவர் டைம் டு திங்க் பிஃபோர் ரெஸ்பாண்டிங். நீங்கள் ஒரு கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி டைம் எடுத்துக்குங்க. கொஞ்சம் நேரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக அண்ட் ட்ரை டு ஷோ எந்தூசியாசம் ஃபார் யுவர் டாபிக். நீங்கள் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கான பதிலை மகிழ்ச்சியாக, ரொம்ப ஒரு 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 சந்தோஷமான மனநிலையில் என்ன பண்ணணும்? அதை நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்கிற மாதிரி காட்டணும். அப்போது அந்த அந்த இன்டர்வியூ எப்படி இருக்குனாக்கா ரொம்ப ஜாலியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பிரண்ட் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்ப்பாங்க. அப்போது டேக் யுவர் ஓன் டைம். நீங்கள் கேள்வி கேட்டாங்கன்னா, கேள்வி அவங்க உங்களை நோக்கி கேட்குறாங்கன்னு சொல்கிறப்ப கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நாட் ஓப்பன் யுவர் ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உடனே அந்த ஆன்சரை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. டேக் யுவர் டைம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கான பதிலை கொஞ்சம் யோசிக்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை வரிசைப்படுத்திங்க. எப்படி சொன்னால் அது அவங்களுக்கு கேட்சியாக இருக்குன்றதை வரிசைப்படுத்துங்க. சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தோரணையில் என்ன பண்ணுங்கள்? அந்த டாப்பிக்கை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும்? ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? திஸ் ஆல் த கீ டிப்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் அ வைவா. ஓகேங்களா? நோ யுவர் மெட்டீரியல் இன்சைட் அவுட், ப்ராக்டிஸ் யுவர் ரெஸ்பான்சஸ், ஸ்டே காம் அண்ட் கான்ஃபிடென்ட். எ வைவா வாஸ் ஃபார் அ காலேஜ் லெக்சரர். ஒரு காலேஜ் லெக்சரருக்கான ஒரு வைவாஸ் எப்படி இருக்குன்னா, லெக்சரர் ஜாப் இன்டர்வியூ கேன் பி சேலஞ்சிங். கண்டிப்பாக எல்லாருக்குமே சேலஞ்சாக இருக்கும். ஹியர் ஆர் சம் டிப்ஸ் டு ஹெல்ப் யுவர் ப்ரிப்பேர். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கீழே கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்ன டிப்ஸில் இதையும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்க. இது காமன் கொஸ்டின்ஸ். காலேஜ் லெக்சரராக போல் எல்லாருக்குமே இது ஒரு காமன் கொஸ்டின். யூ கேன் எக்ஸ்பெக்ட் தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். வாட் இன்ஸ்பயர்டு யூ டு பர்சியூ எ கெரியர் இன் டீச்சிங். என்ன உந்துதலில் நீங்கள் இந்த டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பாங்க. 10 பேர் என்டர் ஆகிறாங்கனாக்கா 2 பேருக்கு இந்த கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு பர்சியூ எ கெரியர் இன் டீச்சிங். ஹவு வுட் யூ அப்ரோச் டீச்சிங். நீங்கள் டீச்சிங் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க? அது ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஆர் கோர்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க கேள்வி கேட்பாங்க. வாட் ஆர் யுவர் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் உங்கள் ரிசர்ச்சுக்கான அந்த விருப்பங்களாக இருக்குது. அண்ட் ஹவு டு யூ பிளான் டு இன்டெகிரேட் தெம் இன்டு யுவர் டீச்சிங். நீங்கள் ரிசர்ச்சுக்காக பண்ண வேலைகளை எப்படி நீங்கள் டீச்சிங்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை ஒருங்கிணைப்பீங்க. ஹவு டு யூ என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் வேரியிங் லேர்னிங் ஸ்கில்ஸ். நீங்கள் எப்படி உங்களுடைய மாணவர்களை பல்வேறு வகைப்பட்ட அந்த கற்றல் திறன்களோட அவங்கள நீங்கள் என்கேஜ் பண்ணுவீங்க. ஹவு வுட் யூ அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அவுட்கம்ஸ். மாணவர்களை எப்படி நீங்கள் அவங்கள தரம் மதிப்பீடு செய்வீங்க. அசஸ் அப்படின்னா மதிப்பீடு செய்வீங்க. அவங்களுடைய லேர்னிங், அவங்க கற்றல் விளைவுகளை எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்வீங்க. இந்த மாதிரியான கேள்விகள் நிச்சயமாக இடம்பெறலாம். ஆக்சுவலாக நான் ஏன் இதை இங்கிலீஷில் கொண்டு போகிறேன்னாக்கா, இங்கே தமிழுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் எல்லாமே இங்கிலீஷை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது தமிழ் ஆஸ்பிரண்ட்டுக்கு நாம் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனால் இங்கே நிறைய இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம இங்கிலீஷில் கொண்டு போகிறோம். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
நான் இங்கிலீஷ்லேயும் தமிழில் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரியான காமன் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது மட்டுமே இல்லை, இன்னும் நிறைய இந்த கிளாஸஸில் இருக்குது. ஸோ வி கேன் என்ன பண்ணலாம், இன்ச் பை இன்ச்சாக அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போது இந்த மாதிரியான காமன் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா, பிஃபோர் என்ட்ரிங் த போர்டு. அப்புறம் சில டிப்ஸ் சொல்லுவோம், நிறைய டிப்ஸாக தான் வரும். நீங்கள் அதுக்கேற்ற ஆன்சர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் எடுத்து டெவலப் பண்ணினே வாங்க. ஆஸ் அ கைட் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இப்போ இன்டர்வியூக்கு நான் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் எல்லாருமே ப்ளீஸ் நோட் இட் டவுன். அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக எடுத்துங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச ஆன்சர்ஸை உங்களுடைய லாங்குவேஜில் எழுதிங்க. அதை டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிங்க. எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே கேள்வி கேளுங்க, இல்லை யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்க வைங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஸ்மார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அட்மாஸ்பியரை உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிங்க, சரிங்களா. அப்போது என்ன தான் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் பார்த்தாலும் கூட செல்ஃபாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வராது, சரிங்களா. அதை பார்த்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதனுடைய அவுட்புட்டை வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஓகே, ரிவ்யூ த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அண்டர்ஸ்டாண்ட் த காலேஜஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து காலேஜில் என்னென்ன, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக போனீங்கன்னாக்கா அங்கே உங்களால் என்ன உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் உங்ககிட்ட இருந்து என்னென்ன தேவைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ப்ரிப்பேர் யுவர் டீச்சிங் ஃபிலாசபி, ஆர்டிகுலேட் யுவர் அப்ரோச் டு டீச்சிங் அண்ட் லேர்னிங். கற்றல் கற்பித்தலில் என்ன மாதிரியான அந்த அப்ரோச்சை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் வந்து அதை நல்லா தயார்படுத்தி வச்சுக்கணும். டெவலப் அ சாம்பிள் லெக்சர், கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் யூ ஷுட் டெவலப் எ சாம்பிள் லெக்சர், நாட் எ சாம்பிள் லெக்சர். யூ கேன் டெவலப் மோர் தென் 2 or 3 சாம்பிள் லெக்சர்ஸ். அப்போது எ சாம்பிள் லெக்சர் ஷுட் பி 10 minutes, மேக்ஸிமம் 10 minutes டியூரேஷனில் இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு டியூரேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், அதனுடைய கண்டென்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணி சொல்லணும். அதை முடிக்கும்போது நீங்கள் வந்து கன்க்ளூஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அந்த மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஒரு 10 minutes லெக்சரில் யூ ஷுட் ஃபாலோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் அந்த ரூல்ஸ். இன்ட்ரொடக்ஷன், கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். பிஃபோர் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஆர்வமூட்டி என்ன சப்ஜெக்ட் நடத்த போகிறன்றதை சொல்லி நீங்கள் அந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அதுக்கு இன்ட்ரொடக்ஷன், ப்ராப்பரான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 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 தலைப்புக்கான அந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் நடத்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கடைசியாக வந்து கன்க்ளூஷன் பண்ணணும். கன்க்ளூஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கிளாஸை முடிக்கணும். அப்போது ஒரு 10 minutes டியூரேஷனில் யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் கண்டிஷன்ஸ். புரியுதுங்களா? ஓகே, அப்போ ப்ரிப்பேர் யுவர் டீச்சிங் ஃபிலாசபி, டெவலப் அ சாம்பிள் லெக்சர்ஸ், நாட் எ சாம்பிள் லெக்சர். யூ கேன் டெவலப் மோர் தென் 2 சாம்பிள் லெக்சர்ஸ். ஷோகேஸ் யுவர் டீச்சிங் ஸ்டைல் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். நீங்கள் அங்கே தான் உங்களுடைய அந்த டீச்சிங் ஸ்டைலை காட்ட போகிறீங்க. ஹவு ஸ்மார்ட் யூ ஆர் இன் த கிளாஸ் ரூம், ஹவு என்ன சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ திறமையான ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்றத அவங்களுக்கு காட்டணும். உங்களுடைய திறனை காட்டணும், உங்களுடைய அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும். இது எல்லாத்தையும் காமிச்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ப்ராக்டிஸ் ரெஸ்பாண்டிங் டு காமன் கொஸ்டின்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி காமன் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தணும். அதை எப்படி நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் யூ ஹாவ் டு டூ யுவர் ப்ராக்டிஸ் அண்ட் தென் மேக் சம் கைண்ட்ஸ் ஆஃப் நோட்ஸ் டு டூ வெல். ஓகேங்களா? அப்போ யூஸ் த ஸ்டார் மெத்தட். ஸ்டார் மெத்தடுன்றது எல்லா இன்டர்வியூருக்கும் புரிஞ்சது தான். இப்போது நம்ம சொல்கிற இந்த விஷயத்தை இப்போ ஒரு போர்டில் வர்ற ஒரு 6 பேர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போர்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது அந்த 6 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் மெத்தடை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க. சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட்டு. சிச்சுவேஷன், டாஸ்க்கு, ஆக்ஷன், ரிசல்ட். அப்போது அந்த ஸ்டார் மெத்தடை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் டு ஸ்ட்ரக்சர் யுவர் ரெஸ்பான்சஸ். அப்போது அந்த உங்களுடைய பதிலை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது மோர் வேல்யூபிள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். அப்புறம் டெமான்ஸ்ட்ரேட் யுவர்
பேஷன் ஃபார் டீச்சிங், ஷோ யுவர் enthusiasm அண்ட் கமிட்மெண்ட் டு எஜுகேஷன். நீங்கள் உங்களுடைய அந்த ஈகர்னஸ், உங்களுடைய எந்தூசியாசத்தை என்ன பண்ணணும், இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க ஒரு டீச் பண்ணுறதுக்கு. அதுவும் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 18 வயது அல்லது 18 வயசுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு வாக்களிக்க உரிமை பெற்ற ஒரு மாணவனுக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக இருக்கீங்க, எவ்வளோ ஆசையாக இருக்கீங்க, எவ்வளோ என்ன சொல்கிறது, அது வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த எஜுகேஷன் ஃபீல்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபிட்டுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு காட்டணும். அடுத்தது அடிஷ்னல் டிப்ஸு. நிறைய டிப்ஸாக வந்துட்டுருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நிறைய கொஸ்டின்ஸும் பின்னாடி வரப்போகுது. அப்போ அடிஷ்னல் டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷோகேஸ் யுவர் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ். நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் காட்டலாம். ஹைலைட் யுவர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டு. நீங்கள் எவ்வளோ நாலேஜ் பர்சன் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்றதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைலைட் பண்ணி சொல்லலாம். டிஸ்கஸ் யுவர் ரிசர்ச் பிளான்ஸ். நீங்கள் ஆல்ரெடி எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருப்பீங்க, சம்திங் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாருமே ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ரிசர்ச் பிளானை நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்க அந்த கேள்வியை வந்து போர்டு நிச்சயமாக எதிர்பார்க்கும், கேட்பாங்க. உங்ககிட்ட இருந்து அதுக்கான பதிலையும் எதிர்பார்ப்பாங்க. ஹவு ஸ்மார்ட் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட் ரிசர்ச் பிளான். ஓகேங்களா? அப்போ அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அப்போ எக்ஸ்பிளைன் ஹவு யூ வில் கான்ட்ரிபியூட் டு த காலேஜஸ் ரிசர்ச் இனிஷியேட்டிவ்ஸ். நீங்கள் எப்படி அந்த காலேஜில் நீங்கள் எவ்வளோ சூப்பராக நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிங்க அப்படின்றத சொன்னால் தான், நீங்கள் எவ்வளோ சூப்பராக பசங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஜி படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்க போகிறது கிடையாது. உங்கள் கல்லூரியில் படிக்கிற எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் படிக்கிற அந்த மாணவர்களுக்கும் நீங்கள் ஒரு லெக்சரர், ப்ரொஃபஸர். அதுக்கப்புறம் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஒரு கைடு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப என்ன ஆகுனாக்கா, அந்த ஏரியாஸையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க டச் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்றதையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க. ஹைலைட் யுவர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஷேர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸையும் மாணவர்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த ஃபீட்பேக்கையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எம்ஃபசைஸ் ஸ்டூடெண்ட் சென்டர்டு லேர்னிங். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், மாணவர்களை மையப்படுத்திய கற்றலை நீங்கள் என்ன பண்ணணும், எம்ஃபசைஸ் பண்ணணும். எக்ஸ்பிளைன் ஹவு யூ ஆல் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அகடமிக் அண்டு பர்சனல் க்ரோத். மாணவர்களுடைய அகடமிக், அதாவது கற்றல் என்னது அகடமிக்கும் மற்றும் அவங்களுடைய பர்சனல் வளர்ச்சி, அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் நீங்கள் எவ்வளோ உங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் அடிஷ்னல் டிப்ஸ். ஓகே, இப்போது மார்க் இன்டர்வியூ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மார்க் இன்டர்வியூ மீன்ஸ் எ மாடல் இன்டர்வியூ. இது நம்ம ஒரு இன்டர்வியூ போர்டில் போய் உக்காந்தாக்கா நாம் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அப்போ அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணுறது, நிறைய மார்க் இன்டர்வியூஸை போய் அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூஸில் நமக்கு சொல்லப்படுற டிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகளை ரிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டு ஆஸ்பிரண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறது, போர்டுக்கு போகிறது. அப்போ மார்க் இன்டர்வியூ கேன் பி எ கேம் சேஞ்சர் ஃபார் எவ்ரி ஆஸ்பிரண்ட். ஓகேங்களா? அப்போ கன்சிடர் ப்ராக்டிஸிங் வித் அ மார்க் இன்டர்வியூ. நீங்கள் மார்க் இன்டர்வியூக்காக ஒரு பர்சனலான ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகணுன்றது அவசியம் இல்லை. யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் டீச்சர்ஸ், யுவர் ப்ரொஃபஸர், wherever you are whoever doing well in this field, you can ask the help. ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி ஒரு ரெண்டு சிட்டிங் நீங்கள் அவங்களுக்குள்ளே நீங்கள் அதை போய் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரீயாகவே பண்ணுறவங்க இருக்காங்க. அங்கெல்லாம் உங்களுடைய அந்த அப்ரோச் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக அதில் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். அவங்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. அப்போ கன்சிடர் ப்ராக்டிஸிங் வித் மார்க் இன்டர்வியூ. இம்ப்ரூவ் யுவர் ரெஸ்பான்சஸ். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ரெஸ்பான்ஸ் சொல்கிறதுல அந்த கிளாரிட்டியை டெவலப் பண்ணணும். கெட் ஃபீட்பேக் ஆன் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் ரீஃபைன் யுவர் டெலிவரி. அவங்க நிச்சயமாக அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸையும் சொல்லுவாங்க, நெகட்டிவ்ஸையும் சொல்லுவாங்க. நீங்கள் பாசிட்டிவ்ஸை இன்னும் டியூன் அப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நெகட்டிவ்ஸை அதை கண்டிப்பாக மீண்டும் அது வராமல் அதில் எப்படி அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். பில்டு கான்ஃபிடென்ஸ். நீங்கள் உட்கார்ந்து பேசுகிற அந்த போஸ்டர், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற அந்த கான்ஃபிடென்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும், அதை பில்ட் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஆர்டிகுலேட்டிங் யுவர் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் உங்களுடைய தாட்ஸையும் உங்களுடைய ஐடியாஸையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் மார்க் இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து நிறைய அந்த கெயின் இருக்கும். உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்.
மார்க் இன்டர்வியூக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கிற எல்லா அந்த பிரச்சனைகளையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், அதாவது பாசிட்டிவாக மாற்றிக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் சம் காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் காலேஜ் லெக்சரர் பொசிஷன். யாரெல்லாம் காலேஜ் லெக்சரருக்கு போகிறீங்களோ உங்களுக்கான காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ரேஷன், ஒரு ரிசர்ச்சாக நீங்கள் டெவலப் பண்ணி ஒவ்வொரு நாளும் இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? I'll ask you a question and you can respond as if you were in a real interview. நீங்கள் ரியல் இன்டர்வியூவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான ஆன்சரை சொல்லி பழகலாம். டோன்ட் வரி அபவுட் யுவர் பர்ஃபெக்ஷன். உங்களுடைய பர்ஃபெக்ஷனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஜஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுங்க, அதுக்கான ஆன்சர்ஸை சொல்லிங்க. இது கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு லெக்சரருக்கான அந்த ஓரல் டெஸ்ட்டில் கண்டிப்பாக இடம்பெறும். அப்போ அந்த மாதிரியான ஒரு 20-25 கேள்வி நான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டாவே இந்த இன்டர்வியூ உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஃபஸ்ட்டு, வாட் இன்ஸ்பைர்டு யூ டு பர்சியூ எ கெரியர் இன் டீச்சிங். இதுதான் நம்ம முதல்லே பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு பெரிய கொஸ்டினாக கொடுக்குறேன். வாட் இன்ஸ்பைர்டு யூ டு பர்சியூ எ கெரியர் இன் டீச்சிங் அண்ட் வாட் குவாலிட்டிஸ் டு யூ திங்க் மேக் யூ அன் எஃபெக்டிவ் எஜுகேட்டர். நல்லா புரிஞ்சுங்க. என்ன உங்களை வந்து தூண்டுச்சு இந்த டீச்சிங் ஃபீல்டில், டீச்சிங்கில் ஒரு 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 டீச்சிங் கரியரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு? அண்ட் வாட் குவாலிட்டிஸ் டு யூ திங்க் மேக் யூ அன் எஃபெக்டிவ் எஜுகேட்டர். என்ன குவாலிட்டிஸ் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு 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 எஃபெக்டிவான ஒரு கல்வியாளராக உங்களை தீர்மானிக்கிறதுக்கு, உருவாக்குறதுக்கு என்ன குவாலிட்டி இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் எவ்வளோ சூப்பராக நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்க வச்சுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடுத்த கேள்வி, ஹவு வுட் யூ அப்ரோச் டீச்சிங் எ டிஃபிகல்ட் டாபிக் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ மே நாட் ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் த சப்ஜெக்ட். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹவு வுட் யூ அப்ரோச் டீச்சிங் எ டிஃபிகல்ட் டாபிக் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு சிக்கலான பாடத்தை மாணவர்களுக்கு நீங்கள் நடத்த போகிறீங்க. அந்த பாடத்தில் மாணவர்களுடைய அடிப்படையான அறிவு, அந்த பாடத்தை பற்றிய அடிப்படையான அறிவில் அந்த மாணவர்கள் போதுமான அறிவு பெறாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு பாடத்தை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, வாட் டு யூ திங்க் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் ஃபார் அ லெக்சரர் டு ஹேவ் அண்ட் ஹவு டு யூ எம்பாடி தோஸ் குவாலிட்டிஸ். எவ்வளோ சூப்பரான கேள்வி பாருங்கள். அப்போ வாட் டு யூ திங்க், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் ஃபார் அ லெக்சரர். ஒரு லெக்சரருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தகுதிகளாக நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் ஃபார் எ லெக்சரர். என்ன தகுதி, ஒரு முக்கியமான தகுதியாக ஒரு லெக்சரருக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டு ஹேவ், பெற்றிருக்கணும். அண்ட் ஹவு டு யூ எம்பாடி தோஸ் குவாலிட்டிஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி அதை வந்து எம்பாடி பண்ணுவீங்க, தோஸ் குவாலிட்டிஸ், அந்த மாதிரியான குவாலிட்டிஸை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுவீங்க, என்னென்ன குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போ வாட் டு யூ திங்க் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் ஃபார் அ லெக்சரர். ஒரு லெக்சருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தகுதிகளாக என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்க, என்னென்ன பெற்றிருக்கிறீங்க, அப்படி இருந்தால் அதை எப்படி நீங்கள் வந்து அந்த குவாலிட்டிஸை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஹவு வுட் யூ ஹேண்டில் எ சிச்சுவேஷன். அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி, ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு டிப்பிக்கலான சுச்சுவேஷன் தான், கஷ்டமான சுச்சுவேஷன். ஹவு வுட் யூ ஹேண்டில் எ சிச்சுவேஷன் வேர் அ ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்ட்ரகிளிங் வித் அ பர்டிகுலர் கான்செப்ட் ஆர் அசைன்மெண்ட். ஒரு பர்டிகுலரான கான்செப்டில் அல்லது அசைன்மெண்ட்டில் மாணவர்கள் வந்து தடுமாறுறாங்க. அப்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்கள் பாடத்தில் ஒரு முக்கியமான தலைப்பை அவங்க வந்து என்ன பண்ணலாம், தடுமாறலாம். நீங்கள் சயின்ஸ் மேஜராக இருக்கலாம், நீங்கள் வேறு ஏதாவது ரிசர்ச் மாணவர்கள் தடுமாறத்தக்க அளவுக்கு இருக்கிற பாடத்தை நீங்கள் டீல் பண்ணலாம். அப்போ உங்கள் பாடத்தில் இருக்கிற முக்கியமான கான்செப்டை எப்படி நீங்கள் அவங்களுக்கு வந்து அது தெரியாத பாடத்தை, ஸ்ட்ரகிள் பண்ணுற அந்த பாடத்தை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி தான். அடுத்தது நாலாவது கேள்வி பாருங்கள், அஞ்சாவது கேள்வி, ஹவு டு யூ அசஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் யுவர் கிளாஸஸ். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹவு வுட் யூ அசஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங், மாணவர்களுடைய கற்றல், அதுக்கப்புறம் அவங்களுடைய புரிந்து கொள்ளும் திறனை, வகுப்பறையில் மாணவர்கள் கற்றல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை நீங்கள் எப்படி கணக்கீடு செய்வீங்க, அதை எப்படி அசஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அதுக்கான ஆன்சரை நீங்கள் தயார் பண்ணிக்கங்க. அடுத்தது 6, ஹவு வுட் யூ ஹேண்டில் எ சிச்சுவேஷன் வேர் ஸ்டூடெண்ட் டிஸ்அக்ரீஸ் வித் யுவர் பர்ஸ்பெக்டிவ் ஆர் அப்ரோச். ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது காலேஜ் படிக்கிற பையனாக்கா அவன் 5வது படிக்கிற பையன் 4வது படிக்கிற பையன் மாதிரி இருக்க மாட்டான். அவன் ஆல்மோஸ்ட் அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவன் வந்து அரசியல் பின்புலத்தோடு இருப்பான். அவனுக்கு ஒரு தலைவரை பிடிக்கும். அவன் ஒரு கம்யூனிட்டி பேக்கப்பில் இருப்பான், அல்லது அவன் ஒரு லாங்குவேஜ் பேக்கப்பில் இருப்பான். அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீங்கள் சொல்கிற கருத்தில் அவன் முரண்படுவான். சரிங்களா? அப்போது உங்களுடைய கருத்தை அவன் முரண்படுறான்னு சொன்னால், அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட ஏதாவது டிஸ்அக்ரி பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவங்ககிட்ட எப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த சுச்சுவேஷன் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக தயார் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கேள்விகள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற கடினமான சூழ்நிலைகளை அதை அசஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை கொடுத்து இதை ஹவு கேன் யூ என்ன சொல்கிறது, உங்களால் எப்படி அந்த சுச்சுவேஷனை டீல் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்க கேட்குற கேள்வியாக இருக்கும். அடுத்தது, வாட் டு யூ திங்க் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட். நோட் பண்ணிங்க. அதாவது ரொம்ப மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட்டாக ஒரு லெக்சரராக இருக்கிறதுல ஒரு கடுமையான ஒரு சோதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் எதை திங்க் பண்ணுறீங்க? வாட் டு யூ திங்க் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் பீயிங் எ லெக்சரர் அண்ட் ஹவு வுட் யூ ஓவர் கம் தோஸ் சேலஞ்சஸ். நீங்கள் எப்படி அந்த மாதிரியான சோதனைகள்லேருந்து நீங்கள் மேலே வருவீங்க, ஓவர் கம் பண்ணி அதிலேருந்து வெற்றி பெறுவீங்க அப்படின்றது தான் கேட்குறாங்க. அப்போ வாட் டு யூ திங்க் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் பீயிங் எ லெக்சரர். உங்களுடைய பீயிங் லெக்சரராக உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சிங்கான அந்த ஏரியா எது, அந்த சேலஞ்சிங்கான ஏரியாவிலேருந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த மாதிரியான கேள்வி. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கான ஆன்சர் நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. அடுத்தது 8வது. ஆக்சுவலாக நான் ஏன் 7, 8ன்னு சொல்கிறேன்னா, எங்கள் 1வது கேள்வியை நம்ம முன்னாடியே கொடுத்தோம், அதில் நம்பர் கொடுக்காதால இந்த 7, 8 வருது. ஓகே. ஹவு வுட் யூ ஹேண்டில் எ சிச்சுவேஷன் வேர் கொலீக் ஆர் சுப்பீரியர் இஸ் நாட் புல்லிங் தேர் வெயிட். அதாவது உங்கள் கூட பணிபுரிகிற ஒரு சக பேராசிரியர் மாணவர்களுக்கு போதிய அளவில் எந்த விதமான பாடத்தையும் நடத்தலை, அல்லது அவங்க வந்து அவங்களுடைய திறமைக்கேற்ற மாதிரி பணிபுரியலை, is not pulling their weight or is not contributing to the team. உங்களுடைய அணியில் அவர் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறார், போதுமான பங்களிப்பை செய்யாமல் இருக்கிறார். அப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன், இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனை டீல் பண்ணால், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கூட வேலை செய்கிற ஒரு ப்ரொஃபஸரை என்ன பண்ணுறாரு, பிரச்சனையை உண்டாக்குறாரு. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனையை நீங்கள் வந்து ஹவு வுட் யூ ஹேண்டில் அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆன்சரை தயார் பண்ணிக்கணும். அடுத்தது கடைசியாக, ஹவு டு யூ ஸ்டே கரண்ட் வித் டெவலப்மெண்ட்ஸ் இன் யுவர் ஃபீல்ட் அண்ட் இன்கார்பரேட் நியூ நாலேஜ் இன் யுவர் டீச்சிங். இப்போது நீங்கள் ஒரு சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எந்த சப்ஜெக்டாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் கரண்ட் சினாரியோட எவ்வளோ கனெக்டாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் அதை பற்றி நீங்கள் அதில் இருக்கிற ஆராய்ச்சி பற்றி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டெவலப் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான அவங்களுடைய அறிவு எப்படி கரண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, கரண்ட் நாலேஜோட நியூ நாலேஜ் அப்படின்றது உங்கள் டீச்சிங் எப்படி அது பிரதிபலிக்குது அப்படின்றதான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ரொஃபஸர் பழனிசாமின்னு சொல்லிட்டு பச்சையப்பன் கல்லூரியில் டெய்லி கிளாஸ் ரூமில் என்ட்ரி ஆனார்னா, நாங்கள் என்ன பண்ணோம், அவர் முன்னாடியே சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஹெட்லைனை படிச்சுன்னு சொல்லுவார். அவர் வந்தவொடனே கேட்பார், இன்றைக்கி என்ன ஹெட்லைன்ஸ் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். நாங்களாம் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னால் அவருடைய பார்வையில் வேறு ஒரு இடத்துல இருந்து ஒரு 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 நியூஸை சொல்லுவார். உங்களுக்கு இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப அவசியம், இந்த நம்ம சப்ஜெக்டுக்கு இந்த நியூஸ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்றத அவர் என்ன பண்ணுவார், எடுத்துக்காட்டுவார். அப்போது ஒரு கிளாஸை சூப்பராக கொண்டு போவார். அப்போது இந்த மாதிரியான அந்த விஷயங்கள் தான் என்ன ஆகுனாக்கா, உங்களை வந்து ஒரு ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களுக்குள்ளே நகர்த்தும் மாணவர்களை. நீங்களும் என்ன பண்ணலாம், அந்த மாணவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கேள்வி தான். அப்போ இதுவரையிலும் நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாமே பொதுவான கேள்விகள். எல்லா லெக்சரருக்கும், எல்லா ப்ரொஃபஸர்ஸும் இந்த மாதிரி எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் கேட்குற கேள்வி. 6 பேர் இருக்காங்கனாக்கா, அந்த 6 பேரில் ஒருத்தர் தான் உங்கள் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணுறவராக இருப்பார். மீதி இருக்கிறவங்க வேறு சப்ஜெக்டான ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க.
அப்போது அவங்க காமன் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. நீங்கள் வரும்போது நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னாக்கா, அங்கே ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் இருப்பார். அவர் அது ரிலவெண்ட்டாக கொஸ்டின் கேட்பார். மீதி இருக்கிற 5 பேர் என்ன பண்ணுவாங்க, காமனான கொஸ்டின்ஸ் எடுத்து வைப்பாங்க. அப்போ இதெல்லாமே காமனான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த கேள்விகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக தயாராக இருக்கணும். எவ்ரி ஆஸ்பிரண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்டு பிஃபோர் என்ட்ரிங் த போர்டு. ஓகேங்களா? அடுத்தது as a லாங்குவேஜ் டீச்சர். இப்போது இதுக்கு முன்னாடி சொன்னது காமன். இப்போ நம்ம பேசுகிறது எதை போதும், இப்போ நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, as a லாங்குவேஜ் டீச்சர், லாங்குவேஜ் ப்ரொஃபஸராக நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனீங்கனாக்கா வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி தேர் அப்படின்றத நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அப்போது ஸ்டேயிங் கரண்ட் வித் டெவலப்மெண்ட்ஸ் இன் லாங்குவேஜ் அக்விசிஷன். நீங்கள் கண்டிப்பாக லாங்குவேஜில் என்னென்ன புதுசாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லாங்குவேஜ் சம்மந்தமாக. இப்போது கீழடி பற்றி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தன்பொருளை பற்றி தமிழாக இருந்தாக்கா, அப்போ ஆங்கிலமாக இருந்தாக்கா அது சம்மந்தமான ஒரு கரண்ட்டு நியூஸு. அப்போது யாராவது புதுசாக ஏதாவது புத்தகங்கள் வெளியிட்டிருந்தா, அப்போது ஏதாவது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருந்தா, அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் நியூஸோட அதை நம்ம லாங்குவேஜை கனெக்ட் பண்ணலாம். அப்போது லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பெடகாலஜி இஸ் க்ரூஷியல். அப்போது ஸ்டேயிங் கரண்ட், நீங்கள் என்ன பண்ணணும், தற்கால தொடர்பில் இருக்கணும். அது உங்களுடைய மொழி அறிவையும் உங்களுடைய அந்த லிங்குவிஸ்டிக்கையும் அது என்ன பண்ணணும், அது வந்து டெவலப் பண்ணணும். சம் வேஸ் யூ மைட் ஸ்டே கரண்ட் இன்க்ளூட் அட்டெண்டிங் கான்ஃபரன்சஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ஃபரன்ஸ் ஏதாவது புதுசாக கான்ஃபரன்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கலாம், ஒர்க் ஷாப் சம்மந்தமான விஷயங்கள், இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் போய் கலந்துக்கலாம். அதில் சொல்லப்படுற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். பார்ட்டிசிபேட்டிங் இன் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் அபவுட் நியூ மெத்தட்ஸ் அண்ட் ரிசர்ச் இன் லாங்குவேஜ் டீச்சிங். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணி அது சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணணும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் என்ன பண்ணணும், கற்றலுக்கு நம்ம அதை வந்து புது மெத்தட்ஸை பயன்படுத்துறதுல நம்ம என்ன பண்ணணும், லாங்குவேஜ் டீச்சரை நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரீடிங் இண்டஸ்ட்ரி பப்ளிகேஷன்ஸ். நம்ம கண்டிப்பாக புதுசாக இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பாரம்பரியமான பப்ளிகேஷன் சம்மந்தமாக ஸ்டேயிங் அப் டு டேட் வித் லேட்டஸ்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் லாங்குவேஜ் டீச்சிங் த்ரூ ஜேர்னல்ஸ். என்னென்ன ஜேர்னல்ஸ், புக்ஸ் அண்ட் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக, மொழி ஆசிரியராக நம்ம என்ன பண்ணணும், நம்மளை காட்டுறோங்க. அப்போது ஜேர்னல்ஸ் சம்மந்தமாக தமிழ் ஆசிரியராக போகிறீங்க, இல்லை ஆங்கில ஆசிரியராக போகிறீங்க, ஒரு சமஸ்கிருத ஆசிரியராக போகிறீங்க, இல்லை வேறு ஏதோ உருது, இந்த மாதிரி எந்த வாட் எவர் த லாங்குவேஜஸ் நீங்கள் டீச்சராக இருக்கலாம். அப்போது அது சம்மந்தமான ஜேர்னல்ஸ், புக்ஸ் அண்ட் ஆன்லைன் ரிசோர்ஸஸை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழாக இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், தமிழில் ஆன்லைனில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அப்போது தமிழ் விக்கின்னா என்ன புரியுதுங்களா. அதுக்கப்புறம் வந்து மதுரை, அந்த மதுரை தமிழ் சங்கம்னு ஏதோ ஒரு ஆன்லைன் இது போர்ட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் லைப்ரரி, தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, இந்த மாதிரியான அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க மொபைலில், பர்சனலாக ஆன்லைனில் இந்த மாதிரியான சோர்ஸஸை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஸ்டினை செட் பண்ணுவாங்க. அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. அப்போது அது பற்றி கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் எலாபரேட்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போது அந்த மாதிரியான ஜேர்னல்ஸ், புக்ஸ் அண்ட் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இதெல்லாமே லாங்குவேஜ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு என்ன சொல்கிறது, டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். ஓகேங்களா. அடுத்தது நெட்வொர்க்கிங் வித் கலீக்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய ஊழியர்களோட நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நெட்வொர்க் டெவலப் பண்ணணும். கொலாபரேட்டிங் வித் அதர் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் டு ஷேர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தேர் எக்ஸ்பீரியன்சஸ். வேறு லாங்குவேஜ் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் என்ன பண்ணணும், கொலாபரேஷன் கலந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த லேர்னிங், அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமை, அது சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது அது வந்து என்னாகும், ஒரு ஆக்டிவான ஒரு சூப்பரான ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இன்கார்பரேட்டிங் அத்தென்டிக் மெட்டீரியல்ஸ். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், யூஸிங் ரியல் லைஃப் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் ரியல் லைஃப் மெட்டீரியலாக இருக்கோ, சச்சஸ் நியூஸ் ஆர்டிகல்ஸ் ஒவ்வொரு நாளும் தி ஹிந்து தமிழில், அதுக்கப்புறம் வந்து தினமணியில், அதுக்கப்புறம் வந்து இன்னும் டெக்கன் கிரானிக்கல்ஸ், இந்த மாதிரி ஏதாவது அதில் முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கிற அந்த ஆர்டிகல்ஸ், மொழி சார்ந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணணும். வீடியோஸ் அண்டு பாட்காஸ்ட்
டு கீப் யுவர் டீச்சிங் ரெலவெண்ட் அண்ட் என்கேஜிங். ஏன்னா இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலிமா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறப்ப புது புது விஷயங்கள் நம்ம மாணவர்களுக்கு சொல்லுவோம். அப்போ புது புது விஷயங்கள் மாணவர்களுக்கு தெரியும் போது அவங்க கிளாஸை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுவான். அப்போ நீங்கள் எவ்வளோ டீப்பாக நீங்கள் அவனை என்ன பண்ணலாம், ஒரு சூப்பரான ஒரு மாணவர்களாக நீங்கள் உருவாக்கி அவனை இந்த சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு உங்களுடைய அந்த திறன் பயன்படும் அப்படின்றது தான். அப்போ இது எல்லாமே அவங்களுடைய கேள்விகளில் இடம்பெறுன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஹவு டு யூ கரண்ட்லி ஸ்டே கரண்ட் வித் த டெவலப்மெண்ட்ஸ் இன் அ லாங்குவேஜ் டீச்சிங் அண்ட் வாட் ரிசோர்ஸஸ் டு யூ ஃபைண்ட் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல். ஹவு டு யூ கரண்ட்லி ஸ்டே, அப்போது நீங்கள் எப்படி கரண்ட்லி நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ், டீச்சிங் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் வாட் ரிசோர்ஸஸ் டு யூ ஃபைண்ட் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல், நீங்கள் என்ன அதில் எதை நீங்கள் எந்த ரிசோர்ஸை நீங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போது அடுத்தது நம்ம கேட்க போகிற கேள்வி, வாட் டு யூ திங்க் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஃபார் லாங்குவேஜ் லேர்னர்ஸ் டு டெவலப். அப்போது நீங்கள் எதை ரொம்ப முக்கியமான ஒரு திறனாக, ஒரு லாங்குவேஜ் லேர்னராக, ஒரு மொழி கற்கிறவரை அவரை டெவலப் பண்ணுறதுக்கு எது ரொம்ப முக்கியமான திறனாக நீங்கள் யோசிக்கிறீங்க. அண்ட் ஹவு டு யூ இன்கார்பரேட் தோஸ் ஸ்கில்ஸ் இன் யுவர் டீச்சிங், அந்த திறனை நீங்கள் எப்படி உங்களுடைய டீச்சிங்கில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கேள்வியை கேட்பாங்க. இதுக்கான ஆன்சரும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்போது அடுத்த கேள்வி, ஹவு டு யூ அசஸ் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் அ லாங்குவேஜ் கிளாஸ் அண்ட் வாட் டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் டு யூ ப்ரொவைட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது மாணவர்களை தரம் மதிப்பீடு செய்வதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் செய்வீங்க. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சிக்கிறாங்க ஒரு பாடத்தை, லாங்குவேஜ் கிளாஸில் ஒரு பாடத்தை புரிஞ்சிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அண்ட் வாட் டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் டு யூ ப்ரொவைட் டு ஸ்டூடெண்ட்ஸ், என்ன மாதிரியான ஃபீட்பேக்கு உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு தான். அப்போ ஹவு டு யூ அசஸ் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ், மாணவர்களுடைய அந்த வளர்ச்சி, கல்வி வளர்ச்சியை நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் லாங்குவேஜ் கிளாஸஸ், அவங்க அந்த லாங்குவேஜ் கிளாஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அண்ட் வாட் டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் டு யூ ப்ரொவைட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, வாட் டு யூ திங்க் இஸ் த ரோல் ஆஃப் டீச்சர் இன் ஷேப்பிங் த மைண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுடைய கேரக்டரையும் அவங்களுடைய அறிவையும் ஷேப் பண்ணுறதுல ஒரு ஆசிரியராக உங்களுடைய ரோல் என்னவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அப்போது இதெல்லாமே காமனாக கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி தேர். அங்கே கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணோம். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய எம்சிக்யூ, நம்மளுடைய காலையில் எழுதின எக்ஸாமில் மேஜரில் எந்த மூலையிலேருந்து கேள்வி வந்துச்சுன்னு யாராலையுமே சொல்ல முடியல. கேள்வியெல்லாம் அவ்வளோ டஃப்பாக இருந்தது. ஆனால் மதியம் எழுதின தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த 2 கேள்வி வந்திருக்கும். இந்த கேள்வி கண்டிப்பாக வரும்னு சொன்னால் அந்த கேள்வி வந்திருக்கும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அதுக்கப்புறம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், இந்த 3த்தில் ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிட்டு போகிறேன், உள்ளே போனால் அந்த கேள்வி வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஓரல் வைவாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கேள்வினாக்கா நீங்கள் எதிர்பார்த்துன்னு போகலாம். நீங்கள் 25 கேள்வி ஃபஸ்ட்டு போனீங்கன்னா அதில் 10 கேள்வி உங்களுக்கு வந்துடும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது பெட்டர் யூ ப்ரிப்பேர்டு வெரி வெல் பிஃபோர் த போர்டு. ஓகேங்களா? அப்போது போர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் who are struggling to find their passion or purpose in life. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு மாணவன் அவன் என்ன பண்ணணும் எதிர்காலத்தில், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவனுடைய லைஃப்பில் அவன் இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அவன் மாற்று தான் தோன்றித்தனமாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். எல்லா கிளாஸ்லேயும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நல்லா படிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது there are ஒரு such kind of students will be there. அப்போது அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த கேள்விக்கான ஆன்சர் தயார் பண்ணுங்கள், கண்டிப்பாக தேவை. ஹவு டு யூ ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் அண்டர் ப்ரெஷர்? காமனாக கேட்குற கேள்வி. நீங்கள் உங்களுடைய ஓன் லைஃப்பில் எல்லா ஃபீல்டுலேயும் ஒரு ஐஏஎஸ், நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு ஜட்ஜு,
இது மாதிரி ஒரு பெரிய மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றோம், சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போது நம்ம பெரிய போஸ்ட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ன்றது சாதாரண போஸ்ட் கிடையாது. இட் இஸ் ஈக்குவல் டு குரூப் 1 கேடர், மோர் தென் குரூப் 1. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அங்கே பவர் இருக்கும், இங்கே மாணவர்களுக்கு தேவையான கல்வி கொடுக்குறதால இங்கே பவர் குறையும். அப்போது யூ ஆர் வெரி ஈக்குவல் டு குரூப் 1. டெப்டி கலெக்டருக்கு ஈக்குவலான ஆள் நீங்கள். அவங்க வாங்குகிற அதே சேலரி தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்பேற்பட்ட இடத்துக்கு போக வேண்டிய நீங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல போனால் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். இப்போது இது இப்போ தான் புதுசுன்னு இல்லை, நீங்கள் உங்கள் ஓன் லைஃப்பில் நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர்லாம் இருக்கும். அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? அண்ட் வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ் டு ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும். எந்த மாணவனும் குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் இருக்காது. சில குழந்தைங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது மாணவர்களுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் இருக்கும். அதனால தான் தேவையில்லாமல் சில மாணவர்கள் தவறான வழியில் போய் சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரை நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க? அது ஒருவேளை மாணவர்களுக்கு இருந்தால், அந்த மாணவர்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேயோ ப்ரெஷர்லேயோ ஸ்ட்ரகிள் பண்ணால், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த ஆன்ஷியட்டியும் எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான். கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகள் நிச்சயமாக இடம்பெறலாம். வாட் டு யூ திங்க் இஸ் த மோஸ்ட் ரிவார்டிங் பார்ட் ஆஃப் பீயிங் எ டீச்சர்? நீங்கள் எதை வந்து மிகவும் ஒரு 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 பொக்கிஷமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரிவார்டிங் பார்ட் ஆஃப் பீயிங் எ டீச்சர், ஒரு டீச்சராக இருக்கிறதுல நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப இதுக்காக தான் நான் அந்த டீச்சர் வேலையே வந்தேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு எதை நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் வை டு யூ கண்டினியூ டு பர்சூ திஸ் ப்ரொஃபஷன்? நீங்கள் ஏன் வந்து இந்த ப்ரொஃபஷனை வந்து அடையணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முயற்சி செய்கிறீங்க? இந்த மாதிரியான கேள்விகள் இடம்பெறும். இது ஜென்ரலாக நிறைய கேள்வி ரிப்பீட்டடாக வராது. இந்த மாதிரியான கேள்விகள் இடையில வந்துடும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ப்ரிப்பேர்டு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியமாக தயாராக இருக்கும். வாட் மெசேஜ் வுட் யூ லைக் டு கன்வே டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், ரொம்ப முக்கியமான கேள்வி. வாட் மெசேஜ் வுட் யூ லைக் டு கன்வே டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுடைய மாணவர்களுக்கு எந்த மெசேஜை நீங்கள் வந்து சொல்ல விரும்புவீங்க? அண்ட் வாட் டு யூ ஹோப் தே டேக் அவே ஃப்ரம் தேர் டைம் இன் யுவர் கிளாஸ்? எந்த அட்வைஸை அவன் உங்கள்கிட்டருந்து எடுத்து போகணும்னு ஆசைப்படுறீங்க? when you finish your classes, that is the last day of the class, what kind of advice will you give to the students? அப்போது என்ன விதமான அட்வைஸை நீங்கள் கொடுப்பீங்க? அந்த அட்வைஸை அவன் காலத்துக்கும் வரக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் 12th படிக்கிறப்ப என்னுடைய பாட்னி சார் இளங்கோவன், மிஸ்டர் இளங்கோவன், இப்போது எங்கள் கூட விளையாடுறாரு. அந்த ப்ரொஃபஸர் அந்த சார், ஸ்கூல் சார், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் கிளாஸஸ், நான் இன்னும் ஒரு 2 நாளில் 3 நாளில் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற அந்த சுச்சுவேஷனில் ஹி கேம் அண்ட் கிவ் திஸ் அட்வைஸ் டு த எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் வந்து என்கிட்ட தரமான விதைகள் இருக்குது கையில். இந்த விதைகளை நான் என்ன பண்ணிட்டேன், வீசி விதைச்சேன், வீசி எரிஞ்சு விதைச்சேன். அதில் பல விதைகள் என்ன ஆச்சுனாக்கா போயிட்டு வளமான மண்ணில் விழுந்தது. சில விதைகள் பாறை மேலே போய் விழுந்தது. வளமான மண்ணில் விழுந்த விதைகள் நல்லா முளைச்சி பலன் தந்தது. வீம்புக்குன்னா போய் பாறையில் விழுந்த விதைகள் சரியாக வளர முடியல. அப்போது என்கிட்ட இருந்த விதையை நான் வீசுகிறவரில் தான் என்னுடைய பொறுப்பு. அது எங்கே போய் விழணும், எப்பேற்பட்ட சூழ்நிலையை அதை தகவமைக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே சிறப்பாக வரணுன்றது என்னுடைய ஆசை. ஆனால் அதுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம் அப்படின்றத அவர் எங்களுக்கு சொன்னார். இன்னும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு அவர் சொல்லி. இன்னும் என் காதில் அது வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அந்த விஷயத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றது அந்த கேள்வி. ஓகே, இதுதான் நம்ம இந்த போர்ஷனோட, இந்த கிளாஸோடைய கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஒரு சூப்பரான ஒரு வைவாவோஸோட ஒரு என்ன சொல்கிறது வீடியோ அதில் அப்படின்னு நம்புகிறேன் நான். சரிங்களா? நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான அந்த லைக்கு உங்களுடைய கமெண்ட்டில் சொல்கிறீங்கன்றதை பொறுத்து அது வந்து நல்ல வீடியோவா இல்லைன்றதை எனக்கு தெரிஞ்சுக்குவேன். ஒரு கன்க்ளூஷன் என்னென்னா, an interview board will expect more from you. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கும். என்ன மாதிரியான விஷயங்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேஷன் அண்ட் எந்தூசியாசம். எவ்வளோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு பேஷன் உங்கள்கிட்ட இருக்குது,
அதுக்கப்புறம் எந்தூசியாசம், நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க. அதாவது கேட்ட கேள்விக்கு பதட்டப்படாமல், பயப்படாமல், யோசிக்காமல், தடுமாறாமல், அவங்க கேட்ட அந்த கேள்வியை அப்படி உள்வாங்கி அழகாக அதை எப்படி ஒரு 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 சூப்பரான ஒரு இன்டர்வியூவை மாற்றிட்டீங்க. எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லான அந்த ஒரு மெமரியை அந்த இன்டர்வியூ கொடுக்கணும், போர்டு கொடுக்கணும். அப்போ எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் அந்த இன்டர்வியூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க மகிழ்ச்சியாக அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. அது கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. பர்சனல் அனெக்டோட்ஸ், எவ்வளோ விஷயங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக கொடுக்குறீங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலேருந்து. சின்சியாரிட்டி, எவ்வளோ சின்சியராக இருக்கீங்க. ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ், எதை சொல்லணும்னு வந்தீங்களோ அதுக்கு தகுந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. கிளாரிட்டி, நீங்கள் எவ்வளோ கிளியராக பேசுகிறீங்க. அப்போது இந்த மாதிரியான அந்த விஷயங்களில் நீங்கள் உங்களை தயார்படுத்தணும், கண்டிப்பாக தயார்படுத்தணும். அப்போது இந்த கிளாரிட்டி, ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ், சின்சியாரிட்டி, பர்சனல் அனெக்டோட்ஸு, பேஷன் அண்ட் என்தூசியாசம் உங்கள் இன்டர்வியூ அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு இடமா மாற்றும். ஒரு 15 மினிட்ஸ் ஆர் மோர் தென் 15 மினிட்ஸ், நாட் மோர் தென் 20 மினிட்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. 20 நிமிஷம் நடக்க போகிற அந்த இன்டர்வியூவில், ஓரல் எக்ஸாமில் ஆர் வைவாவில் அல்லது கிளாஸ் லெக்சர் டைப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த லெக்சர், அந்த இன்டர்வியூ சூப்பராக இருக்கும். தீஸ் ஆர் த கீ ஃபிகர்ஸ் டு டெவலப் எவ்ரி ஆஸ்பிரன்ஸ். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணி வச்சுக்கணும். கைண்ட்லி மேக் ஷுர் above we discussed all the questions are important. Before entering board, have the best responses for the questions with the most related answers which should convince the board to ensure the trust. அவங்களுடைய நம்பிக்கை நீங்கள் பெறணும். அதுக்கு சம்மந்தமில்லாத ஆன்சர் சொல்லி உங்களுக்கு தெரியாத ஒரு ஆன்சரை டெவலப் பண்ணி அதை சொல்லிகிட்டே போனீங்கன்னா அவங்க மாட்டு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்படியா, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்கிறது தப்பு அப்படின்றது. உங்களுக்கு தெரியலனாக்கா நாகரிகமான முறையில், சாரி சார், நான் அதை பற்றி தெரிஞ்சிக்கல, நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். தெரியாத ஆன்சரை நீங்கள் மாட்டு சுற்றி சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அதுக்கு எவ்வளோ மார்க் குறைக்கணுமோ குறைச்சிடுவாங்க. சரிங்களா, அப்போது இங்கே ஆன்சர் தெரியலன்றதை விட எவ்வளோ ஸ்பாட்டாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, தெரியாத கேள்விக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, தெரிஞ்சிருந்தால் அது எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்றது தான். அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் உள்ளே போகிற அந்த போர்டில் வைவா வாஸ் அப்படின்ற அந்த தேர்வு முறையில், ஓரல் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, சம்திங் லைக் தட், அந்த மாதிரியான ஒரு தேர்வு முறையில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கான வழிமுறைகள், அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும், அந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம், அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி நீங்கள் வந்து தயார்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மாணவர்களே, ஆசிரியர்களே, இந்த மாதிரியான ஏரியாவை நீங்கள் டெவலப் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, இதோட நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். வகுப்புன்னு சொல்கிறேன், ஆக்சுவலாக நிறைய அந்த ஆன்லைன் கிளாஸஸில் நம்ம வந்து இருந்ததால் இதோட நம்ம இந்த டிஸ்கஷனை நிறைவு செஞ்சிடலாம். இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோஸில் நம்ம அடுத்த டிஸ்கஷனை நம்ம மீட் பண்ணோம் வரைக்கும் நம்ம இந்த கிளாஸ் இதோட நிறுத்திக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நீங்கள் நிச்சயமாக இதை வாட்ச் பண்ணுவீங்க. உங்களுக்கான அந்த எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு கிரெடிட், நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக பாருங்கள், பயனில்லைனாக்கா அது சம்மந்தமாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம எஜுகேஷன் சார்ந்த, அந்த கல்வி சார்ந்த அது சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.